नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अदद मा फी इल्मिल्लाह सलातन दाइमतन दवामि मुल्किल्लाह व सल्लि अला जमील अन्बिया'i वल मुरसलीन वल मलाइकतिल मुकर्रबीन व अला इबादिल्लाहि सालिहीन व अला अहलि ताअतिका अजमईन वरहमना माहुम बिरहमतिका या अरहमर राहिमीन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम फ़िल फ़ुरक़ानिल मजीद इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम ग़ैरिल मग़लूबि अलैहिम वलद्दाल्लीन। सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल नबियुना रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमल अमालु बिन्नियात व इन्नमा लिकुल्लि इम्रिइन मा नवा फमन कानत हिजरतुहु इलल्लाहि वर रसूलिहि फहिजरतु इलल्लाहि वर रसूलिहि वमन कानत हिजरतुहु इलद दुनिया युसीबुहा औ इम्रातुन यतजव्वजुहा फहिजरतु इला मा हाजर इलैहि। सदक़ रसूल करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றியவனாக என்னுரை நான் ஆரம்பம் செய்கின்றேன். சங்கைக்கும் சிறப்புக்கும் உரிய இந்த ரஹமத்தான பேரவையில் இந்த பேரவை நடத்தி தருகின்ற எங்களது சகோதரர் தலைவர் அவர்களே, பெருமைக்குரிய ஷேகுல் ஜாமியா ஹஜ்ரத் அவர்களே, ஜாமியாவுடைய பேராசிரியர் தந்தைகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் படை வீரர்களாக அமர்ந்திருக்கின்ற ஜாமியாவுடைய கண்மணிகளே, அல்லாஹ்வின் அருளும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தும் என்றென்றும் கிடைக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அருமையானவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மண்ணறையில் உறங்கும் மா நபி என்ற ஒரு தலைப்பு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது வானுலகத்திலிருந்து 2 மலக்குகள் வருகிறார்கள். வந்தவர்கள் ஒரு மலக்கு இன்னொரு மலக்கிடத்தில் கேட்கிறார், இவருக்கு உதாரணம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். வந்த மலக்குகள் தங்களுக்குள் சொல்கிறார்கள், இங்கே படுத்து கிடக்கின்ற கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதாரணம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அவர் சொல்லப்பட்ட மலக்கு இருக்கிறார், அவர்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நாம் சொல்கின்ற உதாரணத்தை அவர்கள் எப்படி கேட்பார்கள் என்று தோரணையில் கேட்கிறார். அப்ப அந்த மலக்கு சொல்கிறார், இல்லை இல்லை, அவர் கண்கள் தான் உறங்குகிறது, கல்பு விழித்திருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு எப்போதும் விழித்தே இருக்கும். அது இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற போது இப்படி என்று சொன்னால் மண்ணறையில் அவருடைய நிலை எப்படி என்பதை இன்னும் ஒரு ஹதீஸ் மிஸ்காத்தில் நமக்கு கிடைக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கிறார்கள், நான் இருந்தால் உங்களுக்கு ரஹமத்தாகவே இருப்பேன், நான் வாழ்கின்ற காலம் முழுவதும் உங்களுக்கு ரஹமத்தாகவே இருப்பேன், நான் மறைந்த பின்னும் உங்கள் ரஹமத்தாகவே இருப்பேன் சொன்னார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இருந்தால் எங்களுக்கு நன்மை, நீங்கள் இருந்தால் எங்களுக்கு நன்மை எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள், இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், இதை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் சொல்வீர்கள், செய்யுங்கள் என்று சொல்லுவோம், நாங்கள் செய்வோம், செய்ய வேண்டாம் என்று சொல்லுவோம், செய்யாமல் இருப்போம், நீங்கள் இருக்கிற போது எங்களுக்கு ரஹமத்தாக இருப்பீர்கள், நீங்கள் இறந்த பின் எங்களுக்கு எப்படி ரஹமத்தாக ஆகுவீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மறைந்த பின்னும் உங்களுடைய அமல் எல்லாம், நீங்கள் செய்கின்ற அமல் எல்லாம் என் கபரிலே எனக்கு எடுத்து காட்டப்படும். நீங்கள் நன்மை செய்தால் அல்லாஹ்வை புகழ்வேன், நீங்கள் தவறு செய்தால் உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதற்கு இன்னொரு ஹதீஸும் கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னால் நின்று யாரெல்லாம் ஸலவாத் சொல்கிறார்களோ, சலாம் சொல்கிறார்களோ, எனது உயிரை அல்லாஹ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுகிறார், திருப்பி தருகிறார், நான் பதில் தருகிறேன் சொல்கிறாங்க. 24 மணி நேரம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் சலாம் சொல்லிக் கொண்டே
இருக்கிறார்களா? சிந்தனை செய்து பாருங்கள். உதாரணத்திற்கு இன்றைக்கு அல்லாஹ் காப்பான், இன்றைக்கு ஒரு மனிதன் இங்கே இறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இறந்திருக்கிறார், அவரை அடக்கப்படுகிறது. இங்கிருந்து மதீனாவுக்கு அடக்கி முடிந்தவுடன் இங்கிருந்து மதீனாவுக்கு ஒரு நேரான தொடர்பை பூமி உண்டாக்கப்படுகிறது. பூமி விசாலமாக ஆக்கப்படுகிறது. இப்ப கபரிலே இருக்கின்ற மனிதனிடத்தில் கேள்வி கேட்கும் முன்கர்ணைக்கு வந்திருக்கிறார். வந்தவர் மன் ரப்புக்கு என்று கேட்கிறார், ஒமா தீனுக்கு என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கேட்கிறார், தோ இருக்கிறார்களே இவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரிலே உள்ளவர்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்து அவர்களை பார்வை கிடைக்கிறது, இங்கிருந்து பார்க்கிற பார்வை அவர்களுக்கு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். நாம் தவறு செய்கிற போது நமக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு கேட்கிறார்கள். நாம் அருமையாக இந்த நேரத்தில் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். எதற்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கிறோம்? இந்த நிகழ்ச்சியை தூக்கி கொண்டு மலக்குகள் ஓடோடி இருக்கிறார்கள். ஜாமியாவிலே, ஜாமியா மிஸ்பால் உதல் வளாகத்திலே இப்ப பெருமானாரை பற்றி பேசப்படுகிறது. அல்லாஹ் அக்பர், இத்தனை பேர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னார் வந்திருக்கிறார், இன்னாருடைய மகள் வந்திருக்கிறார், இந்த ஊரில் உள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் பேரு எல்லாம் பெருமானார் இடத்தில் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து கொண்டே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஜாமியாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். நான் கடமைப்பட்டவன். அதற்கு சொன்னது பிரகாரம் அல்லாஹ் அக்பர், நான் குர்ஆன் ஓதியதே இங்குதான். ஒலி முகமது பாய் அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய கபரை அல்லாஹ் வெளிச்சமாக அவர்கிட்ட குர்ஆனே ஓதுனேன். அதற்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையினால் எனக்கு ஏற்பட்ட ஒரு சோதனையினால் நான் வெளியே போனேன். தவிர இருந்தால் நான் மிஸ்பாகியாகத்தான் ஆகியிருப்பேன். ஓஎம் அப்துல் கராதத்தை கிட்ட சொல்வார், நீ மண்பையும் போடக்கூடாது, மிஸ்பாகியத்தான் போடணும் என்று சொல்வார்கள். ஆனால் நான் உருவானேன் உங்களுக்கு தான், உங்களால் தான் உருவாயிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் ஜாமியா போட்டு என்னை வளர்த்திருக்கிறது. ஜாமியா இப்படி ஒரு வாய்ப்பை தந்ததற்கு நான் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அருமையானவர்களே, உங்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அருமையானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் பார்த்தாக நிகழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு 11வது நாள் இரவு. அப்படி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய செயல் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நாம் நல்லதாக இருந்தால், மூமின்களாக செயல்படுகிற வரை இந்த பூமி நிலைத்திருக்கும். இந்த பூமி நிலைத்திருக்கும். எப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒரு ஆள் இல்லையோ, அன்றைக்கு இந்த சூரியன் அப்படியே சுருட்டப்பட்டு போய்விடும். நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே அப்படி உதிர்ந்து கொட்டிவிடும். மிருகங்கள் எல்லாம் தெருவுக்கு வந்துவிடும். கடல் எரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்போது ஏற்படும்? அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கின்ற ஒரு மனிதன் இல்லாமல் போகிற போது இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. இப்ப இந்த உலகம் இயங்குவதே நம்மால் தான் இயங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை ஏற்றுக்கொண்டவர்களால் தான் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அழிக்கப்பட்டு போய்விடும். அந்த வளர்ப்பு, இந்த உலகம் இயங்குவதற்கு இந்த சபை இப்போது ஓதிய முர்தாக்கள், இங்கு கேட்கிற இந்த பயான்கள் எல்லாம் உலகம் வாழ்வதற்கு, உலகம் நிம்மதி பெறுவதற்கு இது ஒரு அருமையான ஒரு அவையாக இருக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அதில் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த எனது சமூகத்தில் 15 காரியம் நடைபெறுமையானால், இந்த எனது சமூகத்தில் 15 காரியம் நடைபெறுமையானால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சுனாமி வரும், பூகம்பம் வரும், நிலநடுக்கம் வரும், பூமி ஆழ்த்துதல் ஏற்படும், உருமாற்றம் ஏற்படும், செந்நிற காற்று அடிக்கும், தஸ்படி அறுத்தவுடன் எப்படி மளிகர் கொட்டுகிறதோ அதே போன்று சோதனைகள் கொட்ட ஆரம்பிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு நாம் நன்றாக இருந்தால் இந்த உலகம் நன்றாக இருக்கும்.
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து நன்றாக இருந்தால் இந்த உலகம் நிம்மதியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி நடக்கிற வரை இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டு எப்போது மாற்றம் ஏற்படுகிறதோ அப்போது இந்த உலகம் அழிய போய்விடும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு உம்மத்தாகிய நாம் நன்றாக நடந்தால் இந்த உலகம் நிம்மதியாக இருக்கும். 15 காரியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு தருகிறார்கள். போரில் கிடைத்த பொருள், போரிலே கிடைத்த பொருள் சொந்த பொருளை போட்டு பாவிக்கப்படும். பொது சொத்துக்கள் எல்லாம் சொந்த சொத்தை போன்று எடுத்து சாப்பிடுவார்கள். ஒரு பள்ளியிலே கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. முத்தவள்ளியுடைய காருக்கு டயர் வாங்கப்பட்டது பள்ளிவாசல் கணக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிலை வந்தால் சுனாமி எதிர்பாருங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். சுனாமி வருவதற்கு காரணம் நாம் தான், வேறு யாருமே இல்லை. மூமின்களாக காரணம் நாம் தான். நாம் நன்றாக இருந்தால் சுனாமி வராது. பொது சொத்து, சங்க சொத்து, பள்ளிவாசல் சொத்து, மரண சொத்துக்கள் எல்லாம் சொந்த சொத்தை போட்டு சாப்பிடப்படும். அடுத்து பெருமானார் சொல்கிறார்கள், அமானிதங்கள் பாழ்படுத்தப்படும். அமானிதங்கள் பாழ்படுத்தப்பட்டால் கியாமத்தினாலே எதிர்பாருங்கள், குழப்பத்தை எதிர்பாருங்கள் பெருமானார் சொன்னார்கள். அமானிதம் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். நீங்கள் என்னிடத்தில் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் கேட்கிற போது நான் கொடுக்க வேண்டும், கொடுக்காவிட்டால் இது அமானித மோசடி என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒருவர் ஒரு செய்தியை உங்களிடத்திலே சொல்கிறார், சொல்லுகிற போது இப்படி இப்படி திரும்பி பார்த்து கொண்டு சொல்றார், அந்த செய்தி கூட அமானிதம் தான், வெளியிலே சொல்லக்கூடாது. இந்த செய்தியை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று சொன்னால் அதையும் வெளியிலே சொல்லக்கூடாது, அதுவும் அமானித மோசடி தான். ஆனால் சொல்லக்கூடாது என்ற செய்தி முந்தி வெளியிலே போகிறது, அமானித மோசடி. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அமானித மோசடியில் மிகப்பெரிய குற்றம் எது தெரியுமா? அமானித மோசடியில் மிகப்பெரிய குற்றம் அல்லாஹ்விடத்தில் எது தெரியுமா? சொல்லுங்கள் யார சொல்லலாம். கணவனும் மனைவியும் தரித்திருந்து விட்டு அந்த செய்தியை வெளியிலே சொல்லிவிட்டால் அது அமானித மோசடியில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றம் என்று சொன்னார்கள். கணவனும் மனைவியும் புதிதாக பாடுவர்கள் கதை கேட்கப்படுகிறது, அமானித மோசடி அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றம். யாரோ சீடியை நாம் பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோமே, அசிங்கமான சீடியை நாம் பார்க்கிறோமே, ஈமான் போய்விடும், ஜாக்கிரதையா இருக்கணும். அமானிதம் பாழ்படுத்துகிற போது கியாமத்தினாலே லா ஈமான லிமன் லா அமானத லஹு. ஈமான், அமானிதத்தை யார் நிறைவேற்றவில்லையோ அவர்களிடத்தில் ஈமான் இல்லை என்று பெருமானார் சொல்லிவிட்டார்கள். ஈமான்தாரிகளே, அமானித மோசடி கியாமத்தின் நெருக்கத்தில் நம்முடைய இடத்தில் வறுமையானால் பூகம்பத்தை எதிர்பார்ங்கள், நிலநடுக்கத்தை எதிர்பார்ங்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜக்காத்தை வரிசுமையாக கருதப்படும். ஜக்காத்தை வரிசுமையாக கருதப்படும். இன்றைக்கு ஜக்காத்துனா என்னன்னு கேட்கிற நிலைக்கு இந்த சமுதாயம் போயிருக்கு. 100 பவுன் இருந்தால் 2 பவுனை கொடுத்தே ஆகணும். 100 பவுன் 40 பவுன் இருந்தால் 1 பவுன் கொடுத்தே ஆகணும். 10.25 பவுனுக்கு மேல் எத்தனை பவுன் இருக்குதோ அதை 40இல் ஒன்றை கொடுத்தே ஆக வேண்டும். அதில் 1 ரூபாய் கொடுக்காமல் நம் சொத்தோடு கலந்து விடுமையானால் இருக்கிற சொத்தை எல்லாம் அழித்து விடும் என்று பெருமானார் சொல்கிறார்கள். ஆனால் ஏதோ வருகிற முசாஃபிர்களுக்கு கொடுத்துட்டா வேலை முடிச்சுன்னு நாம் நினைச்சுட்டு இருக்கோம். இதனால் தான் இன்றைக்கு மழை பெய்யவில்லை. மழை பெய்யாத காரணத்தினால் அல்லாஹ் அக்பர், இந்த கடுமையான பனி இப்போது பெய்கிறது, குளிர் அடிக்கிறது, பகலிலே வெயில் அடிக்கிறது. கிளைமேட் சரியாக மாறவில்லை. மழை பெய்துதான் கிளைமேட் மாறணும். ஆனால் மாறாத காரணத்தினால் இன்றைக்கு நோய் அதிகமாக போயிருக்கிறது. டாக்டர் இடத்தில் ஓடுகிறோம், திடீர் என்று நோய் வருகிறது, காய்ச்சல் வருகிறது, ஜலதோஷம் வருகிறது, சளி பிடிக்கிறது என்று நாம் ஓடுகிறோமே. காரணம் என்ன? கிளைமேட் மாறல. ஏன் மாறல? நாம ஜக்காத்து கொடுக்கல. அதனால்தான் ரோட்ல போற மாடுகளை பாருங்க, அது அழுதுட்டே போகுது, தண்ணி இல்லை. நாம் செய்த தவறுக்கு, மனிதர்கள் செய்த தவறுக்கு எங்களை நீ அழித்து விடாதே என்று அந்த ஆடு மாடுகள் கூட அல்லாஹ்விடத்தில்
அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. நாம் ஜக்காத்தை கொடுத்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பொருட்களும் நமக்காக வேண்டி துஆ செய்ய போகிறது. ஒருவர் தானே என்று சொன்னால் ஒருவர் காலமாக இந்த ஊர் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம் நாம் கபரிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை சங்கைப்படுத்துகிறோமா சங்கடப்படுத்துகிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிம்மதியாக உறங்க விடுங்கள். உறங்குவதற்கு நாம் சுண்ணத்துக்களை சரியாக நிறைவேற்றினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நிம்மதியாக உறங்குவார்கள். இல்லை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன வருத்தத்தில் தான் இருப்பார்கள். அடுத்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனைவிக்கு வழிபடுவார்கள், மனைவிக்கு வழிபடுவார்கள், தாய்க்கு கட்டுப்பட மாட்டார்கள். இந்த நிலை இப்போது நடக்கிறதா இல்லையா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு என் சகோதரர்களிடத்தில் அன்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன். இன்றைக்கு பயணம் போனவர்கள் பற்றியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பயணம் போகிற போதே என் தாய்மார்கள் கொஞ்சம் வருத்தத்தை காட்ட வேண்டாம், துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறேன். இன்றைக்கு பொட்டி பிரிக்கிற போதே மாமியார் தான் பொட்டி பிரிக்கிறாங்க. அம்மாலாம் பிரிக்கல, அம்மா யாருன்றே தெரியல, அக்கா தங்கச்சி யாருன்றே தெரியல. அக்கா தங்கச்சிகளுக்கு சாதாரண பூனை புடவை தான், மச்சிஞ்சிகளுக்கு அருமையான கம்பி புடவை. எப்படி வருதுட்டே ஒன்றும் புரியல. இது எந்த பங்குல வந்துச்சுன்னே ஒன்றும் புரியல. அம்மாவுக்கு தெரியாம மாமியாருக்கு தெரியாம ஒரு பூனம் புடவை வந்துட்டால் அதற்குள்ள மரியாதையே தனி. மாமியாருக்கு தெரிஞ்சு ஒரு கம்பி புடவை வந்துட்டா அந்த புடவைக்கு மரியாதையே இல்லை. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உலகம் எந்த ரேங்க்ல போயிட்டு புரிய மாட்டேங்குது. அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கிற இந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மனைவிக்கு கட்டுப்படுகிறான், தாய்க்கு கட்டுப்படவில்லை. தாயுடைய காலில் தான் சொர்க்கம் இருக்கிறது பெருமானார் சொன்னார்கள். ஆனால் என் தாயே உனக்கு என்னை தேவையில்லை, என் மனைவி சொர்க்கம் தான் எனக்கு தேவை என்று சொல்கிறோம். இது கியாமத் நாள் வருவதற்கு முன்னால் இங்கேயே நாம் சோதிக்கப்பட போகிறோம். நாம் நடக்காவிட்டால் சோதனை வந்துவிட போகிறதே சமுதாயமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுவார்கள். அதனால் சொல்கிறோம், அன்போடு கேட்கிறோம், அல்லாஹ் அக்பர். மனைவிக்கு கட்டுப்படுவார்கள், தாய்க்கு கட்டுப்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களுக்கு வழிபடுவார்கள். நண்பர் சொல்லுவதற்கு அத்தனையும் கேட்பார்கள். ஆனால் தந்தை சொல்லுக்கு கேட்க மாட்டார்கள். தந்தை யார் என்று இன்றைக்கு தெரியவில்லை. இதெல்லாம் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கிறார்கள். சோதனை வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பள்ளியில் கூச்சல் அதிகமாகும் என்று சொன்னார். பள்ளி வாசல்ல கூச்சல் அதிகமாகும் சொல்றான். இன்றைக்கு பாருங்க, எல்லா பள்ளியிலும் இருக்குது. ஜும்மா தொழுதுட்டு சுன்னத்து தொழ முடியல, ஜும்மா தொழுதுட்டு சுன்னத்து தொழ முடியல, அவ்வளவு சத்தமா இருக்குது. பள்ளி வாசல்ல உட்கார்ந்து பேசினால் 80 வருடத்துடைய அமல் காணா போயிடுது. 80 வருடம் அமலே செய்யறதில்லை. தேவையில்லாத பேச்சுக்கள் அங்கு உட்கார்ந்து பேசப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. பள்ளிவாசல் கூச்சல், எங்கு பார்த்தாலும் பள்ளிவாசலுடைய கண்ணியம் எடுப்பட்டு போய் பள்ளிவாசல் கூச்சல் அதிகமாக இருக்கிறது. தகுதி இல்லாதவர்களை தலைவர்களாக ஆக்கப்படும், தகுதி இல்லாதவர்களை தலைவர்களாக ஆக்கப்பட்டோம். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், சங்கை செய்வதற்கே தகுதி இல்லை, அவனுக்கு சலாம் சொல்லப்படும். சலாம் சொல்லாவிட்டால் அவனால் நமக்கு இடைஞ்சல் என்பது காரணத்தினால். அதே நேரத்தில் மது பகிரங்கமாக அருந்தப்படும், மது பகிரங்கமாக அருந்தப்படும் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்றைக்கு மது கடையிலே பொங்கல் வியாபாரம் மட்டும் தமிழ்நாட்டிலே 94 கோடி மது வியாபாரம் மட்டும் அரசாங்கத்துடைய கணக்கு. ஆனால் இதில் என்ன, இந்த சமுதாயத்திற்கு பங்கு அதிகம் இருப்பதாக தகவல் வருகிறது. அருமையானவர்களே, அதை கண்டுபிடித்தவர்கள் கூட ஒரு அளவோடு நிப்பாட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் தடை செய்யப்பட்ட மார்க்கத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கு அல்லாஹ் அக்பர் கொஞ்சமேனும் இந்த சமுதாயம் உணர்வதே இல்லை. ஒரு நாள் நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம்.
அதிகாலையிலே ஸ்டேஷனுக்கு போகிறேன். எனக்கு முன்னால் ஒருவர் சைக்கிளில் போகிறார். பாட்டலாக பொறுக்கிக் கொண்டே போகிறார். நமது தெருவிலே வேதனையோடு சொல்கிறேன், உங்கள் பிள்ளை என்பது காரணத்தினால் நான் சொல்கிறேன், எனக்கும் இந்த ஊர் என்பதால் நான் சொல்கிறேன். அருமையானவர்களே, தெருவிலே அதிகாலையிலே ஒருவர் பாட்டல்களை பொறுக்கிக் கொண்டு போகிறார் என்றால் இந்த சமுதாயத்தில் அந்நியர்கள் யாரும் இல்லை. இதே ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் என்னவென்று சொல்லுவோம்? ஊருடைய நன்மைக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் அதை விட்டு தொலையுங்கள். இன்றைக்கு எவ்வளவு பெரிய சோதனை அதில் இருக்கிறது. ஆனால் அந்த சோதனை சாதனையாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் பட்டாடை அணிவார்கள். இது இன்னும் வல்ல இன்ஷால்லா வந்தாலும் வந்துடும். இசைக்கருவி அதிகமாக வரும். இசைக்கருவி அதிகமாக ஏற்படும் என்று சொன்னார்கள். இசைக்கருவி மட்டுமல்ல, இசையே இல்லாவிட்டால் நமக்கு தூக்கமே இல்லை. செல்போனில் ரிங் டோன் கூட இசைதான். செல்போனில் ரிங் டோன் கூட இசைதான். அதே இசையை பள்ளிவாசலில் அது ஒழித்து விடுமையானால் அல்லாஹ்விடத்தில் அது கடுமையாக துன்பம், உங்களுக்கு வறுமை வந்து சேரும். பள்ளிவாசல் அந்த ரிங் டோன் ஒழித்த அசிங்கமான பாட்டை அல்லாஹ்வும் ரசூலும் தடை செய்த அந்த பாட்டு பள்ளிவாசலில் ஒழித்து விடுமையானால் அல்லாஹ்விடத்தில் அது கடுமையாக கொடுத்தும். என் இல்லத்தில் வந்து என்னையே நீ அசிங்கப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் வேதனைப்படுவார். இருக்கிற தொழுகையாரை விட அத்தனை தொழுகையும் நீங்கள் கெடுத்து விடுகிறீர்கள். அதனால் தான் பள்ளிவாசல் உள்ளே போகிறபோது செல்லை ஆஃப் பண்ணி வைத்து சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு ரிங் டோனில் அருமையான பாட்டுகள், இதே அவர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதையும் வச்சுக்கிட்டு கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். கேட்டாலும் சரி, கேட்க வைத்தாலும் சரி, மிகப்பெரிய குற்றம். பாடல்கள் இசை எங்கு வருகிறதோ, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொல்லி இருக்கிறார்களே, அல் கினாஉ யன்புத்து நிஃபாக ஃபில் கல்பி கமா யன்புத்து மா அஸ்ஸர. இசை உள்ளத்திலே நயவஞ்சகத்தனத்தை முளைக்க வைக்கும். எப்படி தண்ணீர் விவசாயத்தை முளைக்க வைக்கிறதோ, அப்ப முனாஃபிக்காக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நரகவாதிகள், காபிர்கள் கூட நரகத்தில் மேலே இருப்பார்கள். நரகத்தில் அதிகமாக தண்டனை கூடியவர் முனாஃபிக்குகள். அந்த கூட்டத்தில் சேர்ந்து விட வேண்டாம். ரிங்டோனில் தயவு செய்து கிராத்தை வைத்து விடாதீர்கள். ரிங்டோனில் தயவு செய்து பாங்கை வைத்து விடாதீர்கள். உடனே நீங்கள் ஆஃப் பண்ணுவீர்கள். ஆயத்தை சிதைக்கிறீர்கள். ஆயத்தை மரியாதை கொடுக்காமல் ஆஃப் பண்ணுகிறீர்கள். பாங்கை சிதைக்கிறீர்கள். இதுவெல்லாம் நடந்துவிடக்கூடாது. அதனால் தான் இந்த அன்போடு சொல்கிறோம், பாசத்தோடு சொல்கிறோம். மியூசிக் இல்லாத ஒரு டோன் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பாடகிகள் பெறுவார்கள். பாடகிகள் இன்றைக்கு பாடகிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க பாட்டு தான் பிடிக்குது, ஆம்பளை பாட்டு பிடிக்கிறதே இல்லை. என்ன அருமையான டோன்! அல்லாஹ் அக்பர். டிக்கெட்டு வாங்கிட்டோம், கவுண்டரில் நிற்கிறோம், நரகத்துடைய வாசலுக்கு டிக்கெட்டை வாங்கி நிற்கிறோம். அது மாத்திரமில்லை, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சென்றவர்களை பின்னால் வரக்கூடியவர்கள் கேவலமாக பேசுவார்கள். இந்த காலத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். முன்னால் வந்த பெரிய மனிதர்களை எல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பேசப்படுகிறது. அவர்கள் 55 செய்திருப்பார்கள், இரவு முழுவதும் தொழுதிருப்பார்கள். மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் லேசாக பேசப்படுகிறது. இப்படி பேசப்பட்டால் சுனாமி எதிர்பாருங்கள், நிலநடுக்கத்தை எதிர்பாருங்கள், செந்நிற காற்று வீசுவதை எதிர்பாருங்கள், பூமி நடுக்கத்தை எதிர்பாருங்கள், சோதனை எதிர்பாருங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சோதனை நம் மூலியமாகத்தான் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுகிறார்கள். இது வர வேண்டாம், வந்துவிடக் கூடாது என்பதனால் நாம் எச்சரிக்கை தான் செய்கிறோம். எங்களால் கையை பிடித்து நிறுத்த முடியாது. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சுன்னத் நம்மை இயக்குகிறது. இந்த சமுதாயத்தில் வருவதற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருமையான ஒரு கனவு காண்கிறார்கள். அருமையான ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்திலே இலைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு இலையிலும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
கொண்டிருக்கிறது, அந்த எழுத்துக்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. கண்மணி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இப்படி ஒரு சொர்க்கத்தை மரத்தை பார்த்தேன், அந்த மரத்திலே இலைகள் அதிகமாக இருக்கிறது, அதில் ஒவ்வொரு இலையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது ஹபீப் என்று அல்லாஹ் சொல்கிற போது, அப்ப நான் ஹலீல் அல்லவா? ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் நேரடி லேசாக தொடர்பு இருக்கிறது, அது அர்த்தம் ஒன்றாக வைக்கலாம். ஆனால் ஹலீல் என்று சொன்னால் அல்லாஹ் எதை விரும்புவானோ அதை மட்டும்தான் அவர் செய்யணும். ஹபீப் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு எதை விரும்புவார்களோ அப்படி அல்லாஹ்வே சட்டத்தை மாற்றி கொடுப்பான். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், ஹலீலுக்கும் ஹபீபுக்கும். அப்ப நான் என்று பெருமானார் ஹஜ்ரத் ஹலீல் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், இல்லை இல்லை, நீ எனது ஹலீல், அத்தோடு நீ நிறுத்திக்கொள் என்று சொல்கிற போது, யா அல்லாஹ், அந்த ஹபீப் எனது வம்சத்தில் பிறப்பதற்கு நீ ஆற்றல் கொடு, ஒரு உதவி செய்ய என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்க வம்சத்தில் தான் அவர்கள் வருவார்கள், உனது பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக அவர்கள் வருவார்கள். யா அல்லாஹ், அந்த உம்மத்துடைய வாயில் முழுவதும், அவர்களுடைய திக்ர் முழுவதும், அவருடைய ஸலவாத்திலே நான் வர வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தில் நான் வர வேண்டும், அதற்கும் நீ ஆற்றலை தா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் நான் வர சொல்லுகிறேன் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. இந்த ஆயத்து இறங்கியவுடன் சஹாபாக்கள் பெருமானாரிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், தாங்கள் மீது ஸலவாத்து சொல்லுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறான், நாங்கள் எப்படி ஸலவாத்து ஓதுவது என்று. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் புகழ் பாடுகிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், இந்த உம்மத்தில் என்னை ஒருவனாக ஆக்கக்கூடாதா என்று. அல்லாஹ் இல்லை என்று சொல்லிவிட்டார். அதே போன்று அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தை கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நான் கலீமுல்லாஹ் இருக்கிறேன், உன்னிடத்தில் பேசுகிற ஆற்றல் உடையவனாக நான் இருக்கிறேன், நீயும் நானும் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், நீயும் நானும் இருக்கிற தொலை தூரம் எவ்வளவு என்று கேட்டார்கள். நீயும் நானும், இப்ப நான் பேசுறேன், எனக்கு நீ பதில் பெறுகிறாய், தொலை தூரத்தை எவ்வளவு தொலை தூரம் இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற போது அல்லாஹ் சொன்னான், உனக்கும் எனக்கும் மத்தியில் 70,000 திரைகள் இருக்கிறது, ஒரு திரைக்கும் மறுதிரைக்கும் மத்தியிலே இந்த வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் தொலை தூரம் இருக்கிறது. இந்த தொலை தூரத்தை 70,000 தொலை தூரத்துக்கு அப்பால் என்று நான் பேசுகிறேன், இப்பால் என்று நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அந்த 70,000 திரைகளை நீக்கி யாரையாவது நீ பார்த்திருக்கிறாயா? நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பல தடவை கேட்கிறார்கள், இறைவா உன்னை எனக்கு காட்டு, நான் உன்னை தோற்றத்தை பார்க்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற போதெல்லாம் லன் தராணி லன் தராணி லன் தராணி என்று சொல்லிவிட்டார். நீ என்னை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொன்னான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இந்த 70,000 திரை நீக்கி யாரையாவது பார்த்திருக்கிறாயா? இன்ஷா அல்லாஹ் பார்ப்பேன். என் கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பை திறக்கிற நேரத்தில் பேருத்தமிழத்தை கையில் வைத்துக் கொண்டு மோதினார் எங்க போகிறார் பாங்கு சொல்லுவாரா மாட்டாரா, இன்னும் எத்தனை நிமிடம் பாக்கி இருக்கிறது சந்தோஷத்தில், நோன்பு வைக்கிற சந்தோஷத்தில் பேருத்தமிழத்தை கையில் வைத்துக் கொண்டு அல்லாஹும்ம லக சுப்து வபிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஜிக அப்தர்து என்று அவர்கள் சொல்லி சந்தோஷத்தோடு நோன்பு திறக்கிற போது 70,000 திரைகளை நான் நீக்கி அவர்களை பார்ப்பேன். அல்லாஹ் அக்பர். அந்த உம்மத்தில் என்னை ஒருவனாக ஆக்கக்கூடாதா? பவர்ஃபுல் நபி கேட்கிறார், அந்த உம்மத்தில் என்னை ஒருவனாக ஆக்கக்கூடாதா? ஒரு நபிமார்கள் எல்லாம் கேட்டார்கள், கொடுக்காத சான்ஸை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நம்மவர்களுக்கு நாம் கேட்கவே இல்லை. அல்லாஹ் பெருமானாருடைய உம்மத்தாக நம்மை அனுப்பி இருக்கிறார். பெருமானாருடைய உம்மத்துக்கு நன்றி செலுத்துகிற பொழுதிலே ஜாமியா இன்றைக்கு விழா எடுக்கிறது, புர்தா ஓதப்பட்டது, கேட்கிறோம், பேசுகிறோம். இன்னும் இன்னும்
இந்த ஜாமியா அந்த வேலை தான் 24 மணி நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. காலையில எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது, திருமறையை பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஜாமியா உங்கள் ரத்தத்தோடு கலந்திருக்கிற போது இந்த ஜாமியாவுக்கு நாம் செய்துவிட்டால் முடிவு என்று எண்ணிவிடாதீர்கள். இந்த இங்கே சொல்லித் தருகின்ற இந்த செயல்கள் எல்லாம் நம்மிடத்தில் வாழ்க்கையில் வர வேண்டும். அப்படி வந்தால் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு நாள் ஹஜ்ரத் ஃபாத்திமாவுடைய கனவிலே வந்து சொன்னார்கள், மகளே புறப்பட்டு தயாராக வா என்று சொல்லிவிட்டார்கள். உடனே தன்னை வளர்த்து உருவாக்கிய ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாயாக உம்மு ஐமனை அனுப்பினார்கள். ஓடு, ஹஜ்ரத் அலி பள்ளிவாசல் இருப்பார்கள், போய் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். உடனே உம்மு ஐமன் ஓடி போய் பெருமாள் ஹஜ்ரத் அலியை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்த போது அவர் சொன்னார்கள், கணவரே, இன்னும் சிறிது நேரத்தில் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய தயாராக இருக்கிறேன். வாப்பா இப்ப கனவுல வந்தாங்க, என்னை கூப்பிட்டாங்க, நான் போற நிலையில இருக்கிறேன். அதனால உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன், 3 வசியத்துகளை செய்கிறேன். நீங்கள் அதை பின்பற்றி நடந்தால் நான் சந்தோஷமாக உங்கள் விஷயத்தில் இருப்பேன் என்று சொல்கிற போது என்ன என்று கேட்கிறார்கள். அப்புறம் அவர்கள் ஃபாத்திமா சொன்னார்கள், கணவரே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். இறைவனுடைய பார்வை நம் மீது பட்டு கொண்டே இருக்கிறது. கல்வியுடைய பட்டு நம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடைய தலை வாயிலே ஹஜ்ரத் அலிதான். அவர்களுக்கு ஹஜ்ரத் ஃபாத்திமா சொல்கிறார்கள், இறை அச்சத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். எனக்கு பிறகு நீங்கள் திருமணம் முடிக்காமல் வாழக்கூடாது. எனது சகோதரி மகள் உமாமாவை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். கணவன் என்ற ரீதியிலே மனைவியாகிய நான் ஏதாவது குறைகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது உங்களுக்கு மன வருத்தத்தை நான் ஏற்படுத்தி இருக்கலாம். அதனால் என்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விடுங்கள் என்று கேட்கிறார்கள். இதை கேட்டவுடன் அவர்கள் அலி அவர்கள் துடித்து விட்டார்கள். மனைவி எடுத்து சொன்னாங்க, மனைவியை இதுபடி நடக்கவே இல்லை, நீ சொர்க்கத்து தலைவி, நீ நிம்மதியாக இருந்தால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக இருப்பார்கள். நீ வருத்தப்பட்டால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுவார்கள். உனது சந்தோஷம் தான் பெருமானாரோட சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அப்படி நீ நடக்கவில்லை, நான் ஏதாவது தவறு செய்திருப்பேன், நீ எனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளு என்று சொன்னார்கள். கணவன் மனைவி உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல், அந்த அமைப்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீட்டிலே நுழைகிற போது அல்லாஹ்வும் சொல்லுகிறான், நீங்கள் வீட்டிலே நுழைகிற போது சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள், உங்க வீட்டுக்கு பரக்கத்து கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை தடவை நாம் வீட்டுக்கு உள்ளே போயிருக்கிறோம், ஒரு தடவை சலாம் சொல்லி இருக்கிறோமா? அப்ப நம்ம வீட்டுக்கு பரக்கத்து வேணாம். எங்க பிள்ளை சம்பாதிச்சது பேங்க்ல அதிகமா இருக்குது, நாங்களுக்கு ஏன் இந்த சலாம் வேணும்? இன்னைக்கு சலாத்துக்கு நாம என்ன பதில் வச்சுட்டோம், மரியாதை வச்சுக்க தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு வருது. அதுக்கு சலாம் 1 கோடி ரூபாய் கொடுத்தாவது அவன் சலாத்துக்கு ஈடு வராது. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட சலாத்துக்கு ஈடு வராது. ஆனா இன்னைக்கு சலாத்துக்கு நம்ம என்ன பதில் வச்சிருக்கிறோம்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃஸுஸ் ஸலாம், சலாத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள், ஊதுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் இதற்காக வேண்டிய காலையில் கடை தெருவிலே போய் உட்கார்ந்து இருப்பார்கள். வாங்க போகவில்லை, விற்க போகவில்லை. ஆனால் கடை தெருவிலே உட்கார்ந்து அவர்கள் வருகிறவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சலாம் சொன்னால் 30 நன்மை எனக்கு வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். பல பேர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், அதன் மூலம் சம்பாதித்தார்கள், நன்மையை சம்பாதித்தார்கள். ஆனால் இன்னைக்கு சலாம் யாருக்கு சொல்வது என்று தகுதி இல்லாமல் நான் ஏன் அவருக்கு சொல்லுவேன் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களிடத்தில் பகைமையை போக்கி அன்பை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறையை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? உங்களிடத்தில் பகைமையை போக்கி அன்பை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறையை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? சொல்லுங்கள் யார சொல்லலாம். அஃஸுஸ் ஸலாம், நீங்க சலாம் சொல்லுங்கள். சலாம் சொன்னால் உங்களுக்கு அன்பு வந்துவிடும்.
அண்ணன் தம்பிக்குள்ள தாராறு வந்து இயற்கைத்தான். ஹசரத் அதுக்குன்னு அடிக்க சொன்னான்னு சொல்றதுங்க. நம்ம தந்தை அண்ணன் ஹாபில் காபிலுக்கே ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க சட்டையை. அப்படி சண்டை வருவது இயற்கையாக இருந்தாலும் சொல்லி இந்த சண்டையை நாம் சண்டையாக வீட்டி கொண்டு போகாமல் 3 நாளைக்குள் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லிவிட்டால் உறவு கொண்டோம் என்று பொருள். ஆனா இல்லையே, நான் அவர்கிட்ட பேசி 10 வருஷமாச்சே, அவருக்கு நான் ஏன் சலாம் சொல்லுவேன்? அல்லாஹ் மூமின் சொல்ற வார்த்தையா இது? நீங்கள் சலாம் சொல்லுங்கள், பகமை கூடி போய்விடும், அன்பு பெருகிவிடும் சொன்னார்களே. ஆனால் இன்றைக்கு இல்லையே, பகமை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வீட்டிலே நுழைகிறோம் சலாம் சொல்லிவிட்டு மேடத்தை பார்த்து நம்ம மனைவியை பார்த்து ஸலாம் அலைக்கும் சௌரமியா இருக்கன்னு ஒரு வார்த்தையை கேட்டு பாருங்க. இப்ப அவங்க நம்மளை பார்த்து சிரிக்க, நாம் அவர்களை பார்த்து சிரித்தால் அல்லாஹ் இந்த குடும்பம் இந்த கணவன் மனைவி பார்த்து சிரிக்கிறார். அல்லாஹ் சிரிக்கணுமா வேணாமா? இங்கதான் போகும்போதே கடுப்புல போறமே, இங்க போகும்போதே என்ன உங்களுக்கு வேற வேலை இல்லை, டிவி சீரியல் உட்காந்துருக்க, இப்ப என்ன உங்களுக்கு சலாம் கேட்குது. இப்ப இந்த மாதிரி நிலைகள் வந்து சலாத்துக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் அக்பர். சலாம் சொல்லிவிட்டு வீட்டில் நுழைந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிரித்தால் இவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறார். அல்லாஹ் நம்மை பார்த்து சிரிக்க வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறைகள் எல்லாம் வஅஃசு ஸலாம் வஅத்இமுத் தஆம், பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். ரஹ்மான் கேட்கிறான், நான் பசியோடு உன் வீட்டு வாசலுக்கு வந்தேன், எனக்கு பசிக்கிறது சாப்பாடு கொடு என்று நான் கேட்டேன், எனக்கு சாப்பாடு நீ தரவில்லையே என்று கேட்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நான் பசியோடு உன் வீட்டுக்கு வந்து நின்றேன், பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு கொடு என்று கேட்டேன், நீ எனக்கு சாப்பாடு தரவில்லையே. அப்ப இந்த மனித சமுதாயம் சொல்றது, அகிலங்களை எல்லாம் படைத்து வளர்க்கின்ற ரப்பே, நீயா என் வீட்டுக்கு வந்தாய், நானா உனக்கு உணவு இல்லை என்று சொன்னேன். என்னுடைய அடியான் வந்தான், அவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்திருந்தால் அங்கு என்னை பார்த்திருக்கலாம். வஜதனி இந்தி, அந்த இடத்துல என்னை நீ பார்த்திருக்கலாம். அல்லாஹ் நம் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறான். ஆனா இன்னைக்கு அல்லாவை தேடி எங்கும் போக வேண்டாம், நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறான். உணவு கொடுப்பது மூலியமாக அல்லாஹ் இவ்வளவு சந்தோஷப்படுகிறான். அது மாத்திரமில்லை, அது கண்மை ஸல்லல்லாஹு அடுத்து சொல்கிறார்கள், வஸிலுல் அர்ஹாம், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருங்க. இப்ப சொந்தம் தான் யாருடே தெரியலையே, அக்கா யாருன்னு தெரியல, அண்ணன் தம்பி யாருன்னு தெரியல, எல்லாம் முறிக்கப்பட்டு போயிடுச்சு. திருமணத்தில் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், கேட்கிறாங்க உங்க அண்ணன் எங்கன்னு கேட்கிறாங்க, உங்க தம்பி எங்கன்னு கேட்கிறாங்க, உங்க தங்கச்சி எங்கன்னு கேட்கிறாங்க, அவங்களே யாரும் வரல. அதே நேரத்தில் ஒரு துக்க காரியம் நடக்குமே, ஆனால் யாரும் கூப்பிடல, அந்த இடத்துக்கு போறோம். ஏன் போனோம்? சந்தோஷத்துல இல்லாத ஒரு துக்கத்துல மட்டும் எப்படி வந்துச்சு? அப்ப துக்கத்துல வரும்போது சந்தோஷத்துல போய்த்தானே ஆகணும். இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன, நம்ம பிள்ளைக்கு துவா செய்ய போறோம், அவங்க பிள்ளையாதான் நம்ம பிள்ளை தான், அந்த பிள்ளைக்கு துவாவுக்கு போற. நீங்க சாப்பிடாம போங்க, அந்த நிக்காஹ் மஜ்லிஸில் கலந்துக்கிற எவ்வளவு பேர் பெருமையா இருக்கும். ஆனா சொந்தம்னா இப்ப என்னான்னு தெரியாம போச்சு. சொந்தங்கள் பெருசா சொன்னாங்க, நான் அவர்கிட்ட பேசி 10 வருஷம் ஆச்சுக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பந்தங்களை முறிப்பவர்கள் லா யதுகுல் ஜன்னத்தல் காத்தி, சொந்த பந்தங்களை முறிப்பவர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். இப்ப நான் வீட்டுக்கு போகணும், இப்ப நான் வந்துட்டேன், பேசிக்கிட்டு இருக்கேன், நான் வீட்டுக்கு போவேன், என்ன கேரண்டி? நான் போட்டதான், இப்ப நான் தான் போட்ட சட்டை, இதை நான் கலட்டுவேன், என்ன கேரண்டி? கலெக்டராலும் கலெக்டப்பட்டாலும் படலாம், நான் என்னை தூக்கி போனாலும் போகலாம். ஆனால் இந்த நிலை மனிதனுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. நான் இப்படி போய்விட்டால் அல்லாஹ் இந்த இடத்தில் கேட்க மாட்டான், பார்க்க மாட்டான், தொலை தூரத்தில் போய் நின்று என்று சொல்லிடுவார். என் ரகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை நீ கேட்கவில்லையே, நீ எப்படி என் முன்னால் வந்து நிற்கிறாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சிபாரிசு பண்ண வேண்டும் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு சிபாரிசு பண்ணுவார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசை தேடி அதற்கு 10 வருடம் கூடவே இருக்கிறார், 10 வருடம் கூடவே இருக்கிறார். அதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை கியாமத் நாளே எனக்கு நீங்கள் விசேஷமாக சிபாரிசு பண்ணணும், அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு பண்ணணும் என்று கேட்கிறார்கள். அப்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒன்று பண்றேன். அப்ப யார சொல்ல, நான் எங்க வந்து தேடுறது?
உலக மக்கள் எல்லாம் அப்படி குழுமி இருக்கிறார்கள். ஒரு 10,000 பேர் சேர்ந்தாலும் மக்களை கண்டுபிடிக்க முடியல, ஒரு 1,00,000 பேர் சேர்ந்தாலும் மக்கள் கண்டுபிடிக்க முடியல. மக்கள் எல்லாம் முழு மக்கள் கூடி இருக்கிற இடத்துல தாங்களை எங்கு வந்து நான் தேடுறது? சல்லா சொன்னாங்க, சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தில் என்னை தேடு, நான் இங்க நிற்பேன். யார சொல்ல அங்கேயும் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், மீசான் நம்ம அமல்களை நிற்கக்கூடிய இடத்தில் என்னை வந்து தேடு, நான் அங்கு இருப்பேன். யார் சொல்ல அங்கும் தாங்களை பார்க்க முடியாவிட்டால், ஹவுதுல் கௌதரில் நான் இருப்பேன், அங்கு வந்து என்னை தேடு. அங்கும் தாங்களை பார்க்க முடியாவிட்டால், இந்த 3 இடத்தை விட்டு நான் எங்கு போக மாட்டேன். இந்த சமுதாயம் முழுவதும் கரை சேர்ந்த பிறகுத்தான் நான் வருவேன் சொன்னார்கள். ஹவுஸ் எங்க இருக்குது? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மெம்பரி ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah. எனது வீட்டிற்கும் மெம்பர் படிக்கும் மதீனாவிலே என் வீட்டிற்கும் நான் தொலை வைத்த மெம்பர் படிக்கும் மத்தியிலே சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானார் சொன்னாங்க. உலகத்துல தான் சொர்க்கம் இருக்கு. எங்க இருக்கு? மதீனாவில் தான் இருக்கு. மதீனாவுக்கு போயிட்டு வாங்க, அந்த சொர்க்கத்துல கால வைங்க. யாரெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே சுத்தம் என்ற இந்த இடம் சொல்லிட்டாங்க, நான் இதுல கால் வச்சுட்டேன், இதுல இருந்து என்னை நீ வெளியாக்க கூடாது என்று அல்லாஹ்விடத்துல கேளுங்க. உங்களுக்கு காசு பெருசல்ல, ஒரு 40,000 ரூபாய் தான் இப்போ, 50,000 ரூபாய் தான் இப்போ, ஓடுங்க உம்ராவுக்கு, ஓடி போய் கேளுங்க. அல்லாஹ் அக்பர். அந்த பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹவுஸுக்கு மேல் தான் மெம்பர் இருக்கு சொன்னாங்க. ஹவுஸுல் கௌதருக்கு மேல் தான் எனது மெம்பர் இருக்கு பெருமாள் அன்றாதியில் சொல்றான். அவ ஹவுஸுல் கௌதர் எங்க இருக்குது? அங்குதான் இருக்கிறது. அதற்கு மேல்தான் அரசு இருக்கிறது. அதையெல்லாம் அல்லாஹ் நம் கண்ணுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். நீங்க போங்க, அங்க போய் கேளுங்க, கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா கேட்கறதுக்கு போறதுக்கு தான் யோசிக்கிறோம். பெருமானார் மீது அன்பு இருந்தால் நாம் பணத்தை பார்க்க மாட்டோம், பெருமானுடைய சொல்லை எடுத்து நடப்போம், பெருமானாருடைய தர்பாரை போய் சந்தித்து வருவோம். சொந்த பந்தங்களை முறிப்பவர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். அப்ப இன்னைக்கு எல்லா சொந்தம் முடிஞ்சுட்டாங்க. நல்ல பழக்கம் இல்லை, முறிவது இயற்கை தான். ஆனால் சலாம் சொல்லிடணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வஸிலுல் அர்ஹம், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள். வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் எல்லாம் உறங்குகிற நேரத்தில் எழுந்து நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுவுங்கள். இந்த 4 பண்புகள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவது நிச்சயம். பரீட்சை எழுதிட்ட 100, 1000 மார்க் வாங்கினா கூட பாஸ் பண்ணுவோமா என்று சந்தேகத்தில் உட்கார்ந்து இல்லை இல்லை, ததுகுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்கள் நிம்மதியானவர்களாக சொர்க்கத்தில் பிரவேசிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை நம்முடைய சொர்க்கத்திலே கொண்டு போய் விடுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வழிமுறைக்கு பாசறைத்தான் இங்கு ஜாமியா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை கூடவே வைத்திருப்பார்கள். பிலால் இன்றைக்கு உலகத்தில் அவருடைய பரக்கத்தை எல்லாம் மோதினாலும் பிலால் ஆயிடுச்சு. அவருக்கு பேர் பிலால் இப்னு ரபாஹா. இப்ப அவருடைய பேர் பரக்கத்தினது எல்லா மோதினாருக்கும் பேர் பிலால் ஆயிடுச்சு. அந்த பிலால் இப்னு ரபாஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே கூட இருக்கிறார். எந்த அளவுக்கு கூட இருக்கார் தெரியுமா? உமையாவிடத்தில் அடிப்பட்டு உதைப்பட்டு அவரை விடுதலை செய்கிறார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக். அவர் அழுகிற அழி தாங்க முடியவில்லை, அடி தாங்க முடியவில்லை. அப்படியும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிற அந்த ஒரே சத்தம் அது அபூபக்கர் காதிலே விழுந்து ஆடுகிறார். நேராக உமையாவிடத்தில் இருக்கிறார். உமையாவே, உன்னை போன்று கற்களை வணங்கக்கூடியவன் ஒருவன் என்னிடத்தில் அடிமையாக இருக்கிறான், நான் அவனை தருகிறேன், பிலாலை என்னிடத்தில் கொடுத்து விடு என்று அதற்கு பிலால் அவர்களுக்கு அதற்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் கேட்கிறார். அப்ப உமையா சொல்கிறார், இல்லை இல்லை, அடிமைக்கு அடிமை வேண்டும், 200 தங்க காசுகள் வேண்டும் என்று சொன்னார். அதானே, அடிமைக்கு அடிமையும் கொடுத்து 200 தங்க காசுகளையும் கொடுத்தார்கள். பிலாலை விடுதலை செய்கிறார்கள். உமையா சொல்கிறார், அபூபக்கரே பெரிய வியாபாரி, பட்டு கடை விட்டு 12 கடைக்கு மேல இருக்குது, மிகப்பெரிய வியாபாரி, நீ ஒரு வியாபாரம் நுணுக்கு மேல தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். இப்ப நீ சரியா ஏமாந்துட்ட. 200 தங்க அடிமைக்கு அடிமை கொடுத்து 200 தங்க காசுகளை நீ கொடுத்திருக்கிறாயே, இந்த உடம்பு இனிமேல் எதற்கும் பயன்படாது, கபருக்கு கரையானுக்குத்தான் பறிபடும். அவ்வளவு அடிச்சு எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துட்டு அவர் உடம்புல எந்த சக்தியும் இல்லை.
இது கரையானுக்கு தான், கபூர்ல பூச்சி புழு பூச்சிகளுக்கு தான் இது சரி வரும். இதுல எதுவுமே உனக்கு கிடைக்காது, நீ பெரிய வியாபாரி, ஏமாந்து விட்டாய். அது அபூபக்கர் ஏமாந்தது யார் என்று அல்லாஹ் விரைவில் காட்டுவான்னு சொன்னார்கள். மயக்கமடிந்து கீழே கிடக்கிற ஹஜ்ரத் பிலாலை கும் யா சையதி, என் தலைவரை எழுந்திருங்கள் என்று சொன்னார்கள். அடிமைகள் யாரும் இப்படி சொல்ல பழக்கம் இல்லை. தனல் குறைசு குலத்தில் வம்சத்தில் சிறந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் தலைவரை எழுந்திருங்கள் என்று சொல்கிறார்களே, நான் எங்கு இருக்கிறேன்? நான் மனிதனாக இருக்கிறேனா? என் தாய் என்னை பெற்றெடுத்துக்கிறாளா? நான் ஆண்டுகின்ற கனவா என்று அவர் மெய் மறந்து படுத்து கிடக்கிற போது அவர் எழுந்திருக்க முடியவில்லை, அடிப்பட்டு தாங்க முடியவில்லை. அப்படியே கட்டி அணைத்து நெஞ்சோடு அணைத்து வருகிறார்கள். வைத்தியம் எல்லாம் செய்து பெருமானார் இடத்தில் அழைத்து வருகிறார்கள். பிலால், அபூபக்கர் அவர்களே, பிலாலுக்கு நீங்கள் எத்தனை ரூபாய் கொடுத்தீர்கள்? அதை சொல்லுங்கள், நான் தருகிறேன் என்று அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிற போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், யார் சொல்லலாம், அந்த சிரமத்தை நான் வைக்கவே இல்லை, அந்த சிரமத்தை உங்களுக்கு நான் தரமாட்டேன். அவரை வாங்கிய உடனே நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி உரிமை விட்டுவிட்டேன். அபூபக்கரே, என் ஊழியத்தில் நான் வைத்துக் கொள்கிறேனே, பிலாலை என் ஊழியத்தில் நான் வைத்துக் கொள்கிறேனே என்று பெருமானார் சொல்லும்போது, யார் சொல்லலாம், சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அதுதான் நிம்மதி என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே ஒருவராக வளர்கிறார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பிலாலே பாங்கு சொல்லு சொன்னார்கள். பிலால் பாங்கு சொன்னார். பாங்கு சொல்கிற போது, சொல்லி முடித்த போது பிள்ளைகளுடைய சத்தம் கேட்கிறது. ஓடுகிறார், வீட்டுக்கு ஓடுகிறார். அதற்கு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மாவு அரைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அதற்கு ஹசனும் ஹுசைனும் பசியினால் அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டு, அதற்கு பாத்திமாவுடைய பிள்ளை அழுவதை கேட்டு வளர்ப்பு தந்தையார் பிலாலுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. மகளே, எழுந்திருமா, எந்திருமா, நான் மாவு அரைக்கிறேன், நீ பிள்ளையை பாரு என்று சொன்னார்கள். அதற்கு பிலால் மாவு அரைத்து கொடுக்கிறார்கள். அதற்கு பாத்திமா பிள்ளைகளை பார்க்கிறார்கள். இங்கு பள்ளிவாசல் பிலாலை தேடப்படுகிறது. காமத்து சொல்லுவதற்கு பிலால் காணவில்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை தொலைவைக்கு சொல்லி காம சொல்லி தொலை வைத்து விட்டார்கள். பிலால் வருகிறார். பிலாலே, பாங்கு சொன்னாய், நீ எங்கு போய்விட்டாய்? அப்ப அவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், உங்க அன்பு பேர பிள்ளைகள் சொர்க்கத்துடைய மலர்கள், அந்த மலர்களை நீங்கள் கட்டி அணைத்து சொன்னீர்கள், இவர்களை நான் விரும்புகிறேன், இவர்கள் விரும்பியவர்கள் எல்லாம் யா அல்லாஹ் நீ விரும்பு என்று சொல்லியிருக்கிறாய். அந்த அடிப்படையிலே நம்ம பிள்ளைகள் அழுவதை தாங்க முடியாமல் நான் வீட்டுக்கு ஓடினேன். அதற்கு பாத்திமா மாவு அரைத்து கொண்டிருந்தார்கள். அம்மா, நீ எழுது, நான் அரைத்து தருகிறேன், அரைத்து கொடுத்து விட்டு வந்தேன் என்று சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படி சந்தோஷம் அடைந்து அவள் கண்ணியமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் பாங்கு சொல்லுவதற்கு பிலால் காணவில்லை. வேற ஒரு சஹாபியை வைத்து பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. ஜபரீல் ஓடோடி வந்து நிற்கிறார். யாரும் சொல்லல, ஏன் இன்னும் பாங்கு சொல்லவில்லை? இல்லையே, சொல்லி ஆகிவிட்டதே. இல்லை, ஜிப்ரீல் பாங்கு சொல்லியிருந்தால் அர்ஷ் வரை கேட்டிருக்கும். இன்னைக்கு அந்த சத்தம் வரவில்லை, அதனால் விசாரிக்க வந்தேன். பிலாலுடைய பாங்குக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய பவரை கொடுத்திருந்தார். அந்த பிலால் பெருமானார் ஸல்லல்லாஹு பாங்கு சொல்கிற போது பக்கத்து மாடியில் இருந்து சொல்லுவார், இப்படிப்பட்ட மைதானம் தான் பெருமானார் உட்கார்ந்து இருப்பது தெரியும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கையை காட்டுவார். பிலால் காட்டுகிற போது பெருமானார் அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பார்கள். இப்போது ஒரு நாள் காட்டுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கையை காட்டுகிறார். பெருமானார் இல்லை. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். பெருமானார் இல்லை. ஹய்யல ஸலாத் சொல்கிறார். பெருமானார் இல்லை. ஹய்யலல் ஃபலாஹ் சொல்கிறார். பெருமானார் இல்லை. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று தானாக சொல்கிறார். ஸலாத்தை ஓடி வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஓடி வந்து உட்கார்ந்துட்டு பாங்கு முடிஞ்சே, உனக்கு யார் இது சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டார். அப்ப ஸல்லல்லாஹு கேட்கிற போது, இல்லை யார சொன்னா, தாங்க பார்த்தேன் காணல, நானாக சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ், இதை ஃபஜ்ர் பாங்கிலே வைத்துக் கொண்டு சொன்னார்கள். தானாக சொன்ன வார்த்தை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்ட்டேன்னு வந்துச்சு. இப்ப பிலாலுடைய வார்த்தை இந்த உலகம் முழுவதும் சொல்லப்படுகிறது. பிலால் எவ்வளவு பிரியத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். இந்த பிலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம்
7 கிணற்று தண்ணீர் தேவைப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கிணற்றுடைய தண்ணீரை குடித்து விட்டு எழுந்திருக்கிறார்கள். மயக்கம் வருகிறது. திரும்பவும் 7 கிணறு தண்ணீர் தேவைப்படுகிறது. பிலால் சொல்றார், நான் ஓடினேன். என் அன்னைக்கு என் பாதங்களை தேய்ந்து போனது. நான் ஓடினேன். ஏன்? என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அப்படியும் ஓடினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை குளித்து விட்டு எழுந்திருக்கிறார்கள். ஒழியவில்லை. அபூபக்கரை தொலைவைங்கள் சொன்னார்கள். அதற்கு பிலால் அவர்கள், என் இடுப்பு எலும்பே ஒடிந்து விட்டது. இந்த செய்தியை கேட்காமல் நான் இருந்திருக்க வேண்டுமே. எங்க அம்மா என்னை பெற்காமல் இருந்திருக்க வேண்டுமே. ஸல்லல்லாஹு மறைவுக்கு பிறகு தெரு தெருவாக அழைக்கிறார். பெருமானார் எங்கே எனக்கு காட்டுங்கள். பெருமானார் எங்கே? அவர் அழுவை பார்த்து விட்டு மதீனா முழுவதும் அழுகிறது. அந்த அழுது தாங்க முடியவில்லை. எல்லோரையும் சமாதானப்படுத்தியது, ஆனால் பிலாலை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. இந்த நிலையிலே பெருமானார் மறைவுக்கு பிறகு அது அபூபக்கர் இடத்தில் சொல்கிறார்கள், அபூபக்கர் அவர்களே, பெருமானார் மறைவுக்கு பிறகு என்னால் இந்த ஊரில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தயவு செய்து நான் வெளியிலே போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அபூபக்கர் சொல்றாங்க, முடியாது, தரமாட்டேன் என்று அனுமதி தரமாட்டேன் சொல்லிவிட்டார்கள். பாங்கு சொல்கின்ற சத்தை இழந்து விட்டார்கள். வெறுமனே அழிந்து கொண்டீர்கள். பைத்தியம் பிடித்த நிலையிலே அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையிலே என்னால் முடியவில்லை, நான் வெளியே போகிறேன், போருக்கு போகிறேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்கிற போது அபூபக்கர் மறுத்து விட்டார்கள். கடைசியில் ஒரு நாள் வேதனை தாங்க முடியாது. அபூபக்கர் அவர்களே, உமையாவிடத்தில் நான் அடிப்பட்டு உதைப்பட்டு நான் என்னை விடுதலை செய்தீர்கள். உங்க தேவைக்குன்னு விடுதலை செஞ்சா என்னை வச்சுக்கங்க. அல்லாவுக்காக வேண்டி என்னை விடுதலை செய்த தயவு செய்து என்னை விட்டுடுங்க அப்படின்னு அவர் கேட்கும் போது அதற்கு அபூபக்கர் அவர்களை அழுது கொண்டு சொன்னார்கள், பிலாலே, பெருமானாரை பிரிந்து எங்களால் இருக்க முடியவில்லை, உன்னையும் பிரிந்து நாங்கள் எப்படி இருப்போம், அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொன்னார்கள். ஆனால் பிலாலால் இருக்க முடியவில்லை. 2 வருஷம் பொறுமையோடு இருந்தார். அதற்கு உமருடைய ஆட்சியிலே, உமர் கத்தாப் அவர்களே, என்னை விட்டுடுங்க, மதீனாவில் என்னால் இருக்க முடியல, விட்டுடுங்க கெஞ்சும் போது, போ சிரியாவுக்கு போ, அங்க போய் மக்தப ஓதி கொடு, மதரசா ஓதி கொடு என்று பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார்கள். பல வருடங்கள் கழிந்த பிறகு டமாஸ்கஸ் போரா பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டு சாய் வாங்காத உமர் அவர்கள் போகிறார்கள். அதற்கு பிலால் அவர்கள் வந்துட்டு இருக்கிறார்கள். பிலாலை பார்த்தவுடன் அதற்கு உமருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பிலாலுக்கு மரியாதை கொடுத்து உட்கார வைத்து அருமையா பேசினார்கள். நீ நிம்மதியாக இருக்கிறாயா? இருக்கிறேன், நீங்க இருக்க சொல்லிவிட்டார்கள். ஆனால் உமர் அனுமதி கொடுத்து விட்டார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுலே வந்து விட்டார்கள். பிலாலே, இது என்ன அநியாயம், நம்மை பார்க்க நீ வரமாட்டீரா, என்னை சந்திக்க நீ வரமாட்டீரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடன் அப்படியே துடிதுடித்து ஓடோடி வருகிறார். சிரியாவிலிருந்து டமாஸ்கஸிலிருந்து ஓடோடி மதீனாவுக்கு வந்து நிற்கிறார். மதீனாவுக்கு வந்து நின்று கபருக்கு முன்னால் அழுது திரண்டுகிறார். ஊர் செய்தி போகிறது, பிலால் வந்து விட்டார் என்று செய்தி கிடைத்து அதற்கு ஹசைனும் ஹுசைனும் முன்னால் வந்து நிற்கிறார்கள். அதற்கு ஹசைனும் ஹுசைனும் அப்படி நிப்பாட்டினால் பெருமானார் பார்ப்பதை போன்று இருக்கும். இப்ப அதற்கு ஹசைனும் ஹுசைனும் சொல்கிறார்கள், அருகினியா பிலால், பிலாலே எங்கள் உயிருக்கு ராகத்து கொடு, கும் பிலால், பெருமானார் தலத்தலும் கும் பிலால் அருகினி பி ஸலாத் என்று சொல்வார்கள். இந்த குழந்தைகள் சொல்றார்கள், அருகினியா பிலால், எங்கள் உயிருக்கு நிம்மதி கொடு என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு தந்து விட்டார்கள் என்று பாங்கு சொல்லுகிறார். சொல்ல முடியாமல் சொல்லி முடிக்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னை விட்டு விடுங்கள் யா ரசூலுல்லாஹ், என் சஹாபாக்களே, கலீஃபாக்களே, பேரப்பிள்ளைகளே, என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சுகிறார். அனுமதி கொடுத்து போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பாசம் உள்ளவர்களிடத்தில் வந்து உரையாடுகிறார்கள். பாசம் இருக்கிறதா? இந்த அவை சிறந்து இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்று காட்டியிருக்கிறோம். ஆனால் இன்னும் காட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது அந்த சுன்னத்துகள் எல்லாம் அப்படி நம்மிடத்தில் வரட்டும். இன்னொரு அதீதம் கிடைக்கிறது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிரிகளால் சூழப்பட்டு இருக்கிறார்கள். உஸ்மானுடைய இல்லத்தை, ஜனாதிபதியுடைய இல்லத்தில் இன்னைக்கு புரட்சிக்காரர்கள், தீவிரவாதிகளாலும் சூழ்ந்து இருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, 14 நாட்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை, உணவும் கொடுக்கவில்லை.
இந்த இடத்திலே பெரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இப்போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மானே, உனக்கு தேவைப்பட்டால் நாம் உதவி செய்கிறோம், இல்லை என்று சொன்னால் உன்னை பசியோடு போட்டு இருக்கிறார்களா, நீ தாகத்தோடு இருக்கிறாயா? ஆமாம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கொடுத்தார்கள். அதற்கு உஸ்மான் அவர்கள், நான் குடித்தேன், அதோட உணர்வு இன்னும் என் நாவிலே இருக்கு, நெஞ்சில் நிறைந்திருக்கிறது, தண்ணீர் கொடுத்த நிம்மதி இருக்கிறது. இப்ப இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உமரே, உஸ்மானே, நீ பிரியப்பட்டால் நாம் உங்களுக்கு எதிராக உதவி செய்ய தயாராக இருக்கிறோம், ஆனால் நீங்க பிரியப்பட்டால் நம்மோடு நோன்பு திறக்க வாருங்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு அபூபக்கரும் அதற்கு உமரும் இவர்களெல்லாம் வந்து நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உஸ்மானே, உம்மை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் நோன்பு திறக்க நம்மோடு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் உணர்வு, நேரடியாக பேசுகிற உணர்வு அவர்களுக்கு கிடைத்தது. அவ்வளவு பாசம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே, யார் சொல்லலாம், நீங்கள் உங்களோட நோன்பு திறக்கிறதுக்கு இதை விட பெரிய சான்ஸ் 1000 வருடம் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, உங்களோட நோன்பு திறக்கிறதே நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். சீக்கிரம் வா என்று சொல்லிவிட்டார்கள். குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கிறார்கள். எதிரிகள் உள்ளே நுழைந்தார்கள். உள்ளே நுழைந்தவர்கள் அது உஸ்மான் அவருடைய ஒருவன் ஓடி வந்து அவருடைய மனைவி பக்கத்தில் இருக்கிற போது ஓடி வந்து உள்ளே வந்து அறைய வருகிறான். அறைய வருகிற போது அதற்கு உஸ்மான் சொன்னார்கள், பெண்கள் இருக்கிற பகுதிக்கு ஆண்கள் நீ எப்படி வந்தாய், உனக்கு அறிவில்லையா என்று கேட்கிறார்கள். அதற்கு நாயிலாவே கேட்டதாக இன்னொரு வரலாறு. அப்படி கேட்டவுடன் அது உஸ்மானுடைய மனைவி வந்தவன் அறைந்து விட்டான். அறைந்தவுடன் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது. வாழ்க்கையிலே கோபம் ஏற்பட்டதுன்னா அவர் உஸ்மானுக்கு இந்த ஒரு தடவை தான். அது உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவன் கண்ணை குருடாக்கு, கையை காலை முடமாக்கு, நரகவாதியாக ஆக்கு என்று சொல்லிவிட்டார்கள். அவன் ஓடிவிட்டான். பின்னால் வந்தவன் ஓங்கி தன் கையில் இருக்கிற வாழ்நாள் ஓங்கி தலையில ஒரு போடுபட்டான். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வெட்டுப்பட்டவுடன் கீழே கிடக்கின்ற குர்ஆனில் ஒரு ஆயத்தில் இந்த ஆயத்திலே அந்த ரத்தம் பட்டுவிட்டது. அதை பார்த்துவிட்டு அதற்கு உஸ்மான் அவர்கள் துடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என் வேண்டர் சொன்னது சரியாக போய்விட்டது, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உஸ்மானே, நீ கொல்லப்படுகிற போது இந்த இடத்தில் ரத்தம் படியும் என்று சொன்னார்கள். இப்ப நான் பெருமானாரை சந்திக்க போகிறேன், பெருமானாரோடு நோன்பு திறக்க போகிறேன் என்று சந்தோஷமாக இருந்தார். போனார். அவருடைய வாழ்வும் அடங்கியது. இப்படி சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் பெருமானார் மீது அவ்வளவு பாசம் கொண்டார்கள். பெருமானார் கண் முன்னால் தரிசிக்கிறார்கள். இதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரத்தின் அருமை ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்னால் முடித்தாக வேண்டும். ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஈராக்கில் இருந்து ஒரு கூட்டம் ஹஜ்ஜுக்கு வருகிறது. வருகிற போது அந்த வந்தவர் அபு சினான் என்பவர் கடைத்தருக்கு போகிறார். உம்ரா துணி எஹராம் துணி வாங்கலாம் என்று பகதாதிலே உட்கார்ந்து தன் அண்ணன்மார்களோடு வந்தவர் உம்ரா துணி வாங்கலாமே என்று போனார். கடைத்தருக்கு போனார். போகிற போது பார்க்கிறார், ஒரு பச்சை துப்பட்டி அணிந்த ஒரு பெண் பக்கத்தில் இறந்து போன ஒரு ஆட்டை வெட்டி கொண்டிருக்கிறது. இவர் பார்க்கிறார். பார்த்தபோது அவருக்கு வருத்தமாயிருக்கிறது. இது இஸ்லாமிய பெண் போல் தெரிகிறது. இந்த பெண் இறைச்சி எடுக்கிறது, ஒருவேளை விற்பனைக்காக இருக்குமோ? விற்பனை முஸ்லிம்கள் இறந்ததை சாப்பிடக்கூடாது, யூதர்கள் சாப்பிடலாம், ஏதோ மாற்றம் செய்ய நடக்கிறதோ, எதுவாக இருந்தாலும் தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இப்ப அந்த பெண் இறைச்சி எடுத்துக்கொண்டு போகிற போது இவர் பின்னாலே போனார். ஒரு பழைய மாளிகை ஒன்று, ஆனால் அலங்காரம் இல்லாமல் சிதைந்திருக்கிறது. அந்த மாளிகையின் உள்ளே அந்த அம்மா ஓடி போய் கதவை தட்டியது. யார் வந்திருக்கிறது? பிள்ளைகள் கேட்கிறார்கள். உள்ளே இருந்து பிள்ளைகள் கேட்கிறார்கள், அம்மா தான் வந்திருக்கு, கதவு திறங்க. கதவை திறந்தவுடன் இந்த அம்மா சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு நம் மீது எல்லா அதிகாரம் இருக்குது, அவன் எப்படி வேணாலும் நம்மளை சோதிக்கலாம், அதனாலே இந்த இறைச்சி நீங்க சீக்கிரம் சமைங்கோ, நம்ம உயிரை காப்பாற்றுவோம். இது சமைக்கப்படுகிறது. அதுக்குள்ளே சத்தம், வெளியிலே சத்தம் கொடுக்கிறார் இவர். அபு சீனான் சொல்கிறார், சாப்பிடாதீர்கள், அது ஹராம், சாப்பிடாதீர்கள். எங்கள் விஷயத்தில் தலையிடுவது யார் என்று கேட்கிறார்கள். நான் ஒரு வேலையாக வந்தேன், தயவுசெய்து உங்க செய்தி என்று சொல்லுங்கள். அப்ப அந்த பெண்கள் சொன்னார்கள், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளைகள். பேரப்பிள்ளைகளாக என் கணவர் வசதியோடு வாழ்ந்தார். வீடை பாருங்கள், ஆடம்பரமான மாளிகை. அவர் 4 வருடத்துக்கு முன் இறந்து விட்டார். இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரு பொருளெல்லாம் தீர்ந்து விட்டது.
ஆனால் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்ற காரணம், பேரப்பிள்ளை என்ற காரணத்தினால் யாரிடத்திலையும் நாங்கள் சுவால் செய்ய முடியாது. அதை நாங்கள் பெருமானாருக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். யாரிடத்தில் நாங்கள் எங்கள் தன்மானத்தை விட தயாரில்லை. பெருமானாருக்கு இதை வேறு தகுதி இறந்துவிடும், பெருமானாருக்கு கண்ணியம் குறைவு ஏற்பட்டு விடும் என்ற காரணத்தினால் நாங்கள் யாரிடத்திலும் கேட்காமல் இருக்கிறோம். அதனால் இந்த செத்த ஆட்டை நாங்கள் சாப்பிட கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து சொல்லிவிட்டு நேராக போனார். தன்னிடத்தில் இருக்கின்ற 400 திருகங்களை நான் ஹஜ்ஜுக்கு வரவில்லை தாருங்கள் என்று கேட்டார். அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் சொன்னார்கள், இது ஒரு நல்ல வாய்ப்பு, இனிமேல் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ இல்லையோ வேண்டாம், வாருங்கள் வாருங்கள் சொன்னார். இல்லை இல்லை, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் பயணப்பிள்ளைகளை இப்படி பார்த்தேன், நான் ஹஜ்ஜுக்கு வரவில்லை, தயவு செய்து அந்த பணத்தை என்னிடத்தில் தாங்கிட்டு அதை வாங்கி மாவு வாங்கி துணிமணி வாங்கி பாக்கி 200 ரியாலை உள்ளர வைத்து அந்த மக்களுக்கு கொடுத்து விட்டு வந்துவிட்டார். அந்த பெண் அப்படியே துவாசிக்கிறது, நீங்க எந்த நோக்கத்திற்கு வந்து அல்லாஹ் அந்த நோக்கத்தை தருவானாக, உங்களுடைய ஹஜ்ஜுடைய பலனை தருவானாக, உங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியத்தை தருவானாக என்று எல்லா பெண்களும் துஆ செய்தார்கள். ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஹாஜிகளை சந்திக்க போனேன். ஹாஜிகளை சந்திக்க போய் நான் தான் புகழியே, ஹாஜிகளை போய் சந்திக்கணும், அல்லாஹ் உங்களை ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக, உங்களுடைய பாவத்தை மன்னிப்பாக, நீங்க எங்களுக்கு அப்படி பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்லணும். நான் சொல்ல போனேன். அவங்க சொன்னா என்ன விளையாடா, நீ தான் என்னோட ஹஜ்ஜுக்கு வந்தியே, நானும் தான் உன்ன அரபால் தங்கி இருந்தோம், நீ என்கிட்ட விளையாடுறான்னு கேட்டாங்க. இல்லை நான் ஹஜ்ஜுக்கு வரலப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கேட்கல. கடைசியில் எங்க ஊருக்காரங்க வந்தாங்க, அவங்ககிட்ட அல்லாஹ் கூட ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பை தருவானாங்க என்று நான் சொல்லுகிற போது, என்ன விளையாடுகிறாயா, நீயும் நானும் ஒன்றாக அரபாவில் இருந்தோம், நீயும் நானும் முஸ்தலிஃபாவில் ஒன்றாக தங்கி இருந்தோம், சைத்தானுக்கு கல்லி எறிகிற போது நீயும் நானும் ஒன்றாக போயிருந்தோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போகிற போது பாபு ஜபரையில் வழியாக போகிற போது நீ என்னிடத்தில் இந்த பையை கொடுத்து விட்டு நான் பின்னால் வந்து வாங்கி கொடுக்கிறேன் என்று போய்விட்டாய், இப்போதான் வந்து நிற்கிறாய், என்ன காரணம் ஹஜ்ஜுக்கு வரவில்லை என்று சொல்கிறார்கள். நான் ஹஜ்ஜுக்கு வரவில்லை, என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை என்று அந்த மஞ்சள் பையை வாங்கி கொண்டார். மஞ்சள் பை வாங்கி கொண்டு வீட்டிலே உட்கார்ந்து அவுராத் இஸ்ரா தொழுகை அவுராதெல்லாம் முடித்த பிறகு தூங்கிவிட்டார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அபூ சினானே, நீ ஹஜ்ஜி செய்தாய், எத்தனை சாட்சி வைக்கிறது உனக்கு? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ ஹஜ்ஜி செய்தாய் என்பதற்கு உனக்கு எத்தனை சாட்சி வைக்கிறது, நீ நம்ப மறுக்கிறாயே? உனக்காக வேண்டி என் பேரப்பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்த காரணத்தினால் உனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்தேன். உன்னுடைய உருவத்தில் அல்லாஹ் ஒரு மணக்கை படைத்து ஹஜ் செய்ய சொன்னான். இது இந்த வருடம் மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரை உனக்காக வேண்டி அந்த மணக்கை ஹஜ் செய்து கொண்டிருப்பார். அல்லாஹ் அக்பர். இப்படி பெருமானார் மீது அன்பு கொண்டவர்கள் அன்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அன்பு அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஜாமியா உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறது. இது நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.